ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல். என்னடா இவன் ஊருக்கு காமிச்சிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ பெங்களூர்லேருந்து சொந்த ஊருக்கு வந்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ராணிப்பேட் சிஎம்சி டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பாஸ்ட் 48 ஹவர்ஸாக ரொம்ப டயர்டாக இருக்கேன். போய் பாட்டியை பார்த்துக்கிட்டு லாஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லியிருந்தோம். அப்படியே அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் டெய்லி வாங்கி கொடுத்துக்கிட்டு வீட்டில் யாரும் சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அவங்களையும் சாப்பிட வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்ருக்கோம். அது கூட நம்ம ஜிம் கண்டென்ட்டையும் போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இட்ஸ் லைக் டே. இன்றைக்கி அவங்க பசங்க 4 பேர் அவங்கள சுற்றி இருக்கிறது எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எங்கள் அம்மா தான் அக்கா எல்லாருக்குமே. ஸோ அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாமே தூரமாக போனதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருந்தேன். அந்த டைம் ஐ ஹேட் அ சேட் வித் ஹர். அப்போது அவங்கக்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். பாட்டி, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, லைக் யூ 70 years நவ், என்னெல்லாம் கடந்து வந்தீங்க, எந்த மாதிரியான அப்டக்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தேன். அவங்க சொன்னது உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கு 2 to 3 ரியல் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் உனக்கு தேவையான அளவுக்கு உன்னோட காசு. அண்ட் நான் இன்னும் எலாபரேட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்தேன். லைக் ஹவு டு ஃபைண்ட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூ இஸ் த ரைட் பார்ட்னர் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் மணியெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள் அவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கும் ஒரு டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, லைக் 9th 10th. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்போ அவங்க என்னை யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போட்டாங்களே தவிர அவங்க என் கூட எதுவும் ட்ராவல் பண்ணல. நானாக அவங்க தான் கூட ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் த ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நவ் வித் மீ ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அட் தட் பாயிண்ட்லேருந்து நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான். ஏன்னா இப்போலாம் இருக்கிற காலத்தில் எந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அவங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு நீ எல்லா டைமும் தேவைப்பட மாட்டேன், இல்லை உனக்கு அவங்க எல்லா டைமும் தேவைப்பட மாட்டாங்க. 2 பேருக்குமே எப்போ தேவைன்றது இருக்குன்னா 2 பேருக்குமே எப்போது வாழ்க்கையில் சங்கடங்கள் வருதோ அந்த டைமில் தான் அந்த தேவைகள் இருக்கும். ஒருவேளை இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குன்னா அந்த டைமில் அந்த ஃப்ரெண்டு உன் கூட நிற்கிறானா, அந்த டைமில் அந்த ஃப்ரெண்டு உனக்கு எல்லாமே பண்ணுறானா, அவன் தான் அவனோட ரியல் ஃப்ரெண்டே தவிர உன் கிளாஸில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அது பண்ணலாம், இது பண்ணலாம், படத்துக்கு போகலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி சொல்கிறவன் அது ஃப்ரெண்டாக இருந்தாலுமே உன் ஹார்ட் டைம்ஸில் தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது என்னன்னு தெரிய வருமே தவிர அது வரைக்கும் எல்லா ஃப்ரெண்டுமே சரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்னேக்காக தான் இருப்பாங்களே தவிர எந்த ஃப்ரெண்டுமே நான் கூட இருக்கேன், கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை நான் புரிஞ்சுட்டு ஒரே விஷயம், ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க யூஸ் பண்ணிப்பவங்களும் இருப்பாங்க, அதே போல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அவங்க நம்மளும் தூக்கி போடுவோம், அவங்களும் நம்மளை தூக்கி போடுவாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டெஸ்டட் த்ரூ ஹார்ட் டைம்ஸ். பட் எனக்கு இப்போ இருக்கிற 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு நான் டெய்லி கால் பண்ணுறதா இருக்கட்டும், டெய்லி மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களும் எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் தம். அண்ட் அவங்க படிப்பை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்டடீஸ் இஸ் த பெஸ்ட் திங் இன் த வேர்ல்டு, அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறாத, அதை என்றைக்குமே ஒன்று பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது என்றைக்குமே கண்டினியூ பண்ணு, கஷ்டமான டைம்லையும் அதை கண்டினியூ பண்ணுறது தான் ஸ்டடீஸ். அண்ட் ஆஸ்கிங் அபவுட் த ரைட் பார்ட்னர், எப்படி ஒரு ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் ரைட் பார்ட்னரா அப்படின்னு உனக்கு இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? இந்த உலகத்தில் ரைட் பார்ட்னரும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து காட்டு. இது வரைக்கும் வராத சண்டை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே கிடையாது. சண்டை வந்திருக்கும், பல முறை வந்திருக்கும். ஒரு சில டைம் நீ தப்பாக இருக்கலாம், ஒரு சில டைம் அவங்க தப்பாக இருக்கலாம், ஒரு சில டைம் 2 பேருமே தப்பாக இருக்கலாம், 2 பேரும் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஒரு சில டைம் ஃபேமிலி இன்டர்ஃபியர் இருக்கலாம், ஒரு சில டைம் நீ சொன்னது அவங்களுக்கு புரியாமல், இல்லை அவங்க சொன்னது உனக்கு புரியாமல், நீ ப்ரொடெக்ட் பண்ணுற பேரில் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுற பேரில் ரெஸ்ட்ரிக்ஷனாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதனால் 2 பேரும் தூரமாக போயிருக்கலாம். என்ன இருந்தும் தூரமாக போனதுக்கப்புறமும் அந்த லாயல்ட்டி அப்படியே இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ சண்டை வந்தாலும் லாயல்ட்டி இஸ் வெரி ரேர். ஸோ அது 2 பேருமே கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அண்ட் நம்ம தப்பு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சரி பண்ணுறோமா அப்படின்றத யோசிக்கணும். அண்ட் அவங்களுக்காக அந்த ஹர்ட் ஆகிற விஷயத்தை மாற்றிக்கிறோமா அப்படின்றது தான் ஃபைண்டிங் த ரைட் பார்ட்னர். அண்ட் கம்மிங் டு பேரண்ட்ஸ் எப்போவுமே நல்லபடியாக பார்த்துக்கணும். குறைவாக என்றைக்குமே பேசிடக்கூடாது. அவங்க நிஜமாகவே தப்பு பண்ணியிருந்தாலுமே கூட அதை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அவங்க எந்த இடத்துலையுமே அவங்கள எந்த இடத்துலையும் குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ என்றைக்குமே பேசிடக்கூடாது. பிகாஸ் அவங்க தான் உன்னை இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணலாம், தூக்கி போடலாம். ஆனால் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ் என்றைக்குமே நிரந்தரமானவங்க, என்றைக்குமே அவங்க கூட இருப்பாங்க. ஸோ ஹேவ் 2 to 3 ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸையும் க்ளோஸ் ஃபேமிலியாக கூட வச்சுட்டே இருக்கணும். அண்ட் கம்மிங் டு மணி, இவ்வளோ தூரம் எவ்வளோ காசு நீ செலவழிச்சிருக்க, எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எல்லா காசுமே உங்கள் அப்பாது, உங்களோட அம்மாது. ஏன்னா அதோட கஷ்டம் நீ சம்பாதிச்சு நீ செலவு பண்ணுறப்ப மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் உனக்கு புரியாது. அண்ட் நீ சம்பாதிக்கிற காசில் 100% இருக்குன்னா அதில் ஒரு 10% நீ டொனேஷன் பண்ணியே ஆகணும்.
புண்ணியம் கிடைக்குதுன்னு இல்லாமல் அவங்களோட வயிறு நிரம்புதா, நம்ம இன்றைக்கி ஒருத்தவங்க சாப்பாடு போட்டிருக்கோன்ற சந்தோஷம் இருக்கா, அண்ட் மணியை கரெக்டாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ பார்த்துக்கோ. See you in the next video. Until then, goodbye, signing out.